நம்ம விஜய் சார் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் மலேசியா சென்றது முதலே இயக்கிய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல மொத்த மலேசியாவுமே அவருடையது, அதாவது அஜித் சார் தான் அப்படின்னு குட் பேட் அக்லி படத்துடைய வசனத்தை ட்ரெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அஜித் சார் கார்பந்து அணி மலேசியாவை மையமாக கொண்டு செயல்படுவதால அவர் இந்த விழாவிற்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வரல அப்படின்னாலுமே மேடையில விஜய் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சிருந்தது. மேடையில மைக் படுத்த விஜய் அவர்கள் மலேசியாவுக்கும் தமிழ் சினிமாவிற்கும் உள்ள பிணைப்பை பற்றி பேசியிருக்காரு. அப்போது சில படங்களுடைய பெயர்களை சொன்னாலே நமக்கு மலேசியா தான் உடனடியாக நினைவுக்கு வரும். அந்த வகையில என்னுடைய நண்பர் அஜித்துடைய பில்லா படத்தை நாம் நிச்சயம் சொல்லலாம் அப்படின்னு பெருமையுடன் குறிப்பிட்டிருக்காரு. விஜய், அஜித் சார் மற்றும் பில்லா அப்படின்ற பெயர்களை உச்சரித்த அடுத்த நொடி அரங்கத்துல இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கரதோஷத்தை எழுப்பியிருக்காங்க. மேலும் மகிழ்ச்சியுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. 2007 விஷ்ணுவர்தன் இயக்கத்துல உருவான பில்லா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுல மலேசியா முருகன் அவர்களை வைத்து ஒரு பாடல் கூட வந்திருக்கும். அந்த பாடலுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்படி தளபதி அவர்கள் ஒவ்வொரு மேடைக்குமே ஏகே அவர்களை பற்றி பேசுவது இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை வெளிப்படையாகவே காட்டுது. இந்த நிலையில என்னதான் ஏகே அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னாலுமே ஏகே மற்றும் விஜய் சாருடைய சந்திப்பு நடைபெற்றிருக்கா. இந்த விழா முடிந்தவுடனேயே மலேசியாவை விட்டு தளபதி அவர்கள் உடனே கிளம்பாமல் ஒரு நாள் கழித்து தான் கிளம்பியிருக்காரு. அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல இந்த சந்திப்பு ரகசியமாக நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. அநேகமாக இதனுடைய புகைப்படங்கள் கூட இனிவரும் நாட்கள்ல வெளியாகலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.